இங்கே நீங்கள் இந்த வீடுகளை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு எது ஹால் எது கிச்சன்ங்கிற அந்த வித்தியாசமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க இருக்கிறத கொண்டு ஏதோ ஒரு வகையில் போய் கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். உங்கள் கணவர் நுவரெலியிலையா? அப்போ இப்போ தொழிலுக்கு போயிட்டாரா? இனிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் நம்முடைய வீடியோக்களை பார்த்து வரக்கூடிய சகோதரிகளுக்கு ரமலானுடைய மாதத்தில் ஜகாத்து தான தர்மங்களை செய்யக்கூடிய சகோதரர்கள் மூலமாக இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தினுடைய முதல் நகரமாக இருக்கக்கூடிய பொத்துவில்ல உள்ள இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் என்கிற பகுதிகளில் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் படுகிற கஷ்டங்களை நம்ம அண்மை காலமாக பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் அவங்களுக்கான வாழ்வியல் இடங்கள் இல்லை, அவங்களுக்கு ஒரு வீட்டு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் ஒரு வீட்டு திட்டத்தை அந்த முயற்சியை தான் நம்ம செஞ்சு வர்றோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய கணவர் புனிதமிக்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இன்றைக்கு கூலி வேலையாக வெளியில் போயிருக்கிறாரு. இந்த வீடு அவங்களுக்குரிய வீடு கிடையாது, வேறொருத்தவங்களுக்குரிய வீடுகள் தான். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலானாக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பள்ளி தலைவர் நமக்கு அந்த செய்திகளை சொல்லியிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் நம்ம கொழும்புலாம் 6:30 மணிக்கு பிள்ளைகளை எடுத்துகிட்டு போயிடுவோம் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக. ஆனால் இங்கே அப்படி போக முடியாது. ஏன்னா அந்த நேரத்தில் யானை நிற்கும். இந்த மாதிரியான பல தொல்லைகளுக்கு மத்தியில் தான் இந்த மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தான தர்மங்களை செய்திருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தொடர்ந்து எல்லா பயான்கள்லையும் உரைகள்லையும் பார்த்து வந்திருப்பீங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான மக்களுக்காக வேண்டி இஸ்லாம் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு தான் ஜகாத்து திட்டத்தில் 8 பேரை இஸ்லாம் நமக்கு வகைப்படுத்துகிறது. அதில் நம்ம இந்த ஃபக்கீர்கள், மிஸ்கீன்கள் இந்த மாதிரி ஆட்களை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வருவோம். அதில் ஒரு பாட்டாக யார் இருப்பாங்கன்னா முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கும் உதவி செய்ய வேண்டிய ஜகாத் நிதிகளை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நிறைய தான தர்மங்களை பண்ணுவீங்க. இந்த முறை இந்த ரமலானிலே இந்த மக்களுக்காக உங்கள் ஜகாத்திலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். மேலதிக தகவல்களை கேட்க முடியும். நேரில் வந்து பார்க்க விரும்புகிற சகோதரர்களையும் அழைத்து கொண்டு வந்து நம்ம இந்த பகுதியில் காட்டுறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம். பார்த்து உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் அந்த மக்களுக்காக இந்த திட்டத்திற்காக நீங்கள் முன்மொழிந்து செய்ய முடியும். எப்படியோ இந்த திட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிய வேண்டும். மறவாதீர்கள், ரமலானுடைய இந்த காலகட்டத்திலே அந்த மக்களுக்காக உதவி செய்வோம். ஈமானிய ரீதியாக நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி